Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அதாவது நான் ஓடி போய் யானை கால் கிட்ட உட்காரணும். பாகன்ல இருந்து எல்லாரையும் வைட் ஆங்கிள், பாகன்ல இருந்து எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டாங்க. நான் ஓடி போய் அது கால் கிட்ட ஒரு துணி கட்டணும். அதை வச்சுட்டாங்க. நான் போய் எல்லாம் கட்டிட்டு திரும்பி பார்க்குறேன், ஒருத்தர கால் பின்னாடி. கேப்டன் வந்து அந்த நேரத்தில் ரெஸ்ட்ல இருந்தாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக எதை பண்ணியோ கூட்டு போய் நடிக்க வச்சிருப்போம். இல்லைன்னா சரி ஏஐ பண்ணலாம், அந்த இடத்துக்கு ஜெனியூனிட்டியாக அதை வைக்கணும். சும்மா ஒரு பிஸ்னஸ்க்கு இல்லை ஹைப்புக்காகலாம் பண்ணல, கதைக்கு தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான். ப்ரொடியூசர்ஸுக்கு எந்த தொல்லையும் வைக்கக்கூடாது. என்ன வேலை சொன்னாலும் செய், டைரக்டர்ஸ் ஹீரோவாக இருக்கு, இது மட்டும் தான் சொல்லியிருக்காரு. மற்றபடி வேற எதுவும் அப்பா எனக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் சொல்லி தரல. இந்த படத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஆசை வந்திருக்கா யானை வளர்க்கணுன்றது? ஏன்னா உங்க வீட்டில் பெட்டனி அப்பாவுக்கு இருந்தது. ஏன்னா அப்பா கல்லழகர் இதே மாதிரி யானை கூட நடிச்சுட்டு அம்மா கிட்ட வந்து சொன்னாங்க, வீட்டில் இடம்லாம் செட் பண்ணிவே யானையை எடுத்துட்டு வரேன்ட்டு. அப்பயும் இதே பிரச்சனை தான், யானை அலோடு இல்லை, நம்ம நான் பண்ண முடியும் எப்படின்னு. அதில் தான் 5 பசங்க இருக்காங்க. அந்த 5 பசங்கள்லேருந்து ஒருத்தன் பெரியவனா நான் நினச்சி, நீ அங்கேருந்து கதையை எப்படி வேணா கொண்டு போகலாம் அப்படின்னு. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட படைத்தலைவன் டீம் தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க சார்? ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ, எப்படி வந்து இந்த படத்துக்கான கேஸ்டிங்லாம் நீங்க சூஸ் பண்ணீங்க? இது வந்து கதையை ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு. கதையை முடிச்சோன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஒரு ஃப்ரெஷ்ஷான இது வரைக்கும் பெருசாக ஆக்ஷன் பண்ணாத ஒரு ஹீரோ வேணுங்கும் போது தான் பிரதரோட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தோம். பட் அப்போ சசி சாரோட ப்ராஜெக்டில் இருந்தார். எப்படி ஒத்துக்க போகிறாரா இல்லையான்னு சரி நம்ம போய் ஜஸ்ட் ட்ரை பண்ணோம். சசி சார் அப்ரூவல் கொடுத்தா நம்ம பண்ணலான்னாரு. ஓகே. அப்புறம் சசி சாருக்கு நான் கால் பண்ணி கேட்டேன். அவர் நமக்கு ஒரு அண்ணா மாதிரி கூப்பிட்டு கேட்டோன்னா அவர் இல்லைன்னாரு. இல்லைன்னா கொடுத்து நீங்கள் விடுங்க, நான் அந்த உங்கள் டேட்டில் கொடுத்துறேன்னு சொல்லி 2 பேரும் டேட்டை பிரிச்சுக்கிட்டு அப்படிதான் ட்ராவல் ஆரம்பிச்சு. அதுவும் இல்லாமல் நீ முதல்ல எனக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணி காட்டினாரு. அப்புறம் ஒரு லுக் டெஸ்ட் ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணி, உங்களோட கேரக்டரும் உங்களோட லுக்கும் என் லுக்கும் வேற அப்படிங்கிற மாதிரி மாற்றி தான் அதை போனோம். அப்படிதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். எஸ், கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு ஆரம்பம் கொடுத்துருக்காரு. அதாவது உங்களை நீங்க தான் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்காக நீங்க லுக் வைஸா இருக்கட்டும் அண்ட் பிசிக்கலா நீங்க சேஞ்ச் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கும்ல? நான் பெருசா இதுக்காக சேஞ்ச் பண்ணல. ஏன்னா நான் சசி சார் ப்ராஜெக்டுக்காக தான் நான் ரெடி ஆயிட்டு இருந்தேன். அங்க இருந்து என்ன அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டாங்க. இவங்க அந்த மாதிரி சொல்றீங்களே, அதுதான் லிட்டரலா பண்ணது. ஏன்னா ஒரு 2-3 டைரக்டர்ஸ் என்ன கேட்டாங்க, நான் வந்து இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணணும், பியர்டு எடுக்கணும். நான் சொன்னது இல்லை, சசி சார் ப்ராஜெக்ட் கமிட் ஆயிட்டேன், முடிச்சுட்டு நான் வரேன்ட்டு. இவர் தான் சொன்னாரு, நீ என்ன தாடி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன முடி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கான்செப்ட்ல வந்தனால மட்டும்தான் இந்த படம் ஆக்சுவலா சைன் ஆச்சு. இல்லாட்டி இதுவும் நான் சைன் பண்ணிருக்க மாட்டேன். பட் அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல்லாம் மாத்தி இவங்க தான் இது பண்ணுது. சோ நான் இதுக்காக ஒன்னும் ஸ்பெஷலா இந்த படத்துக்காக இந்த ரெடியா இருந்தாரு, மெட்டீரியலைஸ்டா இருந்தாரு, அப்படியே கூட்டிட்டு ரெடியாவே ப்ரிப்பேர்டா இருந்தாரு. ஓகே, சூப்பர். சார் எப்படி வந்தாரு படத்துக்குள்ள? சார் வந்து எனக்கு மியூச்சுவலாக தெரியும் போது சாருக்கு சரி ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று இருந்துச்சு. சரி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான், பெருசாக எக்ஸ்டாப்ளிஷ் இல்லாத கொஞ்சம் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருந்தோம். அண்ணனை கூப்பிட்டு நடிக்க சொன்னேன். அது அப்படியே ரைட்டிங்கில் கொஞ்சம் பெரிய கேரக்டராக மாறிடுச்சு. பட் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ணனுக்கு இதுக்கப்புறம் அடிக்கடி ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்டாக பார்க்கலாம். இந்த படம் ஒரு ஆரம்பமாக இருக்கும். கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்கும். சார் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் இந்த ஒரு கேரக்டர்? ரொம்ப ஸ்பெஷல். அதாவது சின்ன ரோல் 2-3 படம் பண்ணியிருக்கோன்ட்டு. பட் ஸ்பெஷலாக நீ எவ்வளோ படங்கள் பண்ணாலும் படைத்தலைவன் வந்து என்னோட கேரியர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும். என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்த தம்பிக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். சூப்பர். அண்ட் உங்களுடைய கேரக்டருக்காகவும் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எடுத்தோடனே வந்து உங்களை ஒரு 5 யானை கூட வந்து போய் சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டாரா? யானை கூட சண்டை போடல, அதுக்கு நடுவுல சண்டை போடணும். ஓகே, அது எப்படி இருந்தது டக்குன்னு கொண்டு போய் அங்க விட்டோன்னே? ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நான் இவர்கிட்ட கேட்டேன் ஸ்டார்டிங், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 1-2 days பிஃபோர் வரணுமா யானை கூட. இல்லை பிரதர், நீங்க பூஜைக்கு வாங்க, யானைலாம் ரொம்ப லேட்டா தான் வரும். சரி ஓகே, ரொம்ப லேட்டு போலன்ட்டு நானும் விட்டேன். ஒரு நாள் பிரேக்கு, செகண்ட் டே நீங்க ஷூட்டிங் வாங்க, ஃபைட் சீன்னாரு. போய் பார்த்தா 5 யானை ஒன்னா நிக்குது. ஸோ அங்க ஃபர்ஸ்ட் டே 1 எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம கோயில் யானை கிட்ட போய் கையை வைக்கிறதுனாலே பயம் இருக்கும். இதுகிட்ட ரொம்ப பயம். நான் அப்படியே பொறுமையா, சரி வெளியே காமிக்க முடியாதேன்ட்டு பொறுமையா போய் உட்காந்துக்கிட்டேன். அண்ட் அன்னைக்கு அந்த டே முடியறதுக்குள்ளே யானையோட பழகிட்டேன்.
இந்த போஸ்டர்ல இருக்கு. ஓகே க்ளோஸா லைவா எடுத்து. ஆமா. ஓகே லைவா எடுத்து. அந்த தந்தத்தெல்லாம் பிடிக்கிறப்ப பயமாங்க. அதுக்கு முன்னாடி நான் அது காலை பிடிச்சிருந்தேன். சீரியஸா அது காலை நான் கட்டு போடணும். அது பிளட் இருக்கும், காலில் பிளட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா யானை பிளட்டை பார்த்துச்சுன்னா மிரளும், பக்கத்துல எவனையும் விடாது அடிக்கும். இவங்க என்ன பண்ணாங்க, அது நான் ஓடி போய் யானை கால் கிட்ட உட்காரணும். பாகன்ல இருந்து எல்லாரையும் வைட் ஆங்கிள், பாகன்ல இருந்து எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டாங்க. நான் ஓடி போய் அது கால் கிட்ட ஒரு துணி கட்டணும். அதை வச்சுட்டாங்க. நான் போய் எல்லாம் கட்டிட்டு திரும்பி பார்க்குறேன், ஒருத்தர கால். ஸோ பட் அங்கே ஆரம்பிச்சது தான் அப்படியே ஸ்லோவாக பழகிருச்சு. இந்த ஃபைட் ஒரு 4-5 days போச்சு. அதுலேயே தான் என்னோட மெயின் யானை இருந்துச்சு, மணியன்னுட்டு. அது வந்து அங்கே இந்த ஃபைட் சீனில் ஒரு வச்சுருந்தாங்க, ஏன்னா நிறைய யானை நம்ம காட்டுற மாதிரி. ஸோ அன்றைக்கே சொல்லிட்டாங்க இந்த யானை தான் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். நான் அன்றைக்கி அந்த யானையோட பழக ஆரம்பித்தேன். பட் த்ரூ அவுட் த மூவி 5 யானையுமே வந்து நான் பழகிட்டேன். அங்கங்க ஒரு 5-6 யானை சீக்வன்ஸ் இருக்கும். லைக் த்ரூ அவுட் த மூவி 5-6 வராது, அங்கங்க இருக்கும். பட் அன்னைக்கே எல்லாத்தையோட பழகிட்டனால ஃபுல் மூவி எனக்கு ஈஸியா. யாரை வீட்டுக்கு கூட்டு போலான்னு பிளான்ல இருக்கீங்க? மணியன் வந்து ஆல்மோஸ்ட் பிளானே பண்ணிட்டாரு. அம்மா ஓகே சொல்லிட்டாங்களே. ஓகே தான். அது கொஞ்சம் சட்ட சிக்கல் இருந்ததுனால கூட்டு வரல. மணியனோட ஓனரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு, நீங்க எடுத்துட்டு போங்கன்ட்டாரு. அவரும் ஓகேன்ட்டாரு. ஏன்னா அது உங்ககிட்ட பழகிறத பார்த்தா எங்களுக்கே கம்ஃபர்டபுள், அது எங்களை மிஸ் பண்ணாது, உங்க கூட ஜாலியா இருக்கும். இப்போ நீங்க போனாதான் உங்களை தான் மிஸ் பண்ணும். ஸோ நீங்க எடுத்துட்டு போங்கன்ட்டாரு. இங்க அலோடு கிடையாது, அதனால எடுத்துட்டு வர முடியாது. பாட்ல பிரதர் கார் விட்டாருன்னா அது சந்தோஷத்துல ஒரு மாதிரி கார் என்ட்ரி ஆனாலே தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ ஒரு பிரில்லியன்ட் அது. ஒரு எமோஷனல் அந்த கோட் சீன்ல அது கண்ணில் தண்ணி கிளிஷன் போட்டா கூட நீ அந்த அளவுக்கு அப்படி ஒரு கார் யானை ரியலா இருக்கு. அது பிரதர் அது மேல போறப்போ அது போக மாட்டேன்னு தலையாட்டு கார் லாரியில் ஏத்துறப்போ போடா மணியை நான் வரேன்னு சொல்லி ஒரு இது பண்ணு. அதுக்கப்புறம் அது அப்படியே அது பெரிய மேலும் அது நார்மலாக ஒரு மென் பண்ண முடியுமான்னு சொல்லாது, நம்ம கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ண முடியுமா, அது அந்த அளவுக்கு சூப்பரா பண்ண ஒரு மேஜிக். அது வந்து அந்த இடத்துல யானை அழுதுருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது ரியலா அழுதுச்சு. அதுவும் அந்த சீன்ல வந்து யானை வந்து போக மாட்டேங்கிறது ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு. அதை நம்ம ஹியூமனா சொல்லி புரிய வைக்கலாம். அது 2 டேக் தான், 2வது டேக்கே பண்ணிடுச்சு. கம்யூனிகேஷன் இருந்ததுல அது புரியறதுக்கான கம்யூனிகேஷன். அது நாங்க டயலாக் பேசறோம் இல்லையா, அது கேட்டுட்டு தானே இருக்கு, அது புரிஞ்சுக்குது. ஓகே, அந்த அளவுக்கு ரொம்ப பிரில்லியன்ட்டான ஒரு. ஏன்னா அது தலையை தூக்கிட்டு இப்படி தலையை ஆட்டணும் முடியாதுன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஏன் மிஸ் பண்ணுச்சுன்னா, நான் ரொம்ப கிட்ட இருந்தேன். அது தந்தம் என் மேல பற்ற போதுன்னு அது என்னை விட்டு தள்ளி திரும்பிருச்சு. ஸோ ஃப்ரேம் அவுட் ஆயிருச்சு. நான் அதுகிட்ட நவுந்து வந்துட்டு ஓகேவா அது தலையை ஆட்டுது ஸ்லோவா, இப்போ நீ பண்ணணும்னு கரெக்டா பண்ணுச்சு. ஆனா நாங்க யாருமே பாகன்ட்ட சொல்ல, யார்கிட்டையும் சொல்ல. சரி நீ வண்டியில ஏறு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது சொன்னோடனே அது மூவ் ஆகணும், அதுதான் ஷார்ட்டா இருந்தது. பாகன்ட்ட யார்கிட்டையும் சொல்ல, நானும் இவர் தான் இப்படி பேசிட்டு இருக்கோம். நான் சொல்லிட்டு டயலாக் சொல்றேன், என்னை தாண்டி போகும். ஸோ இட் அண்டர்ஸ்டுட். அந்த அளவுக்கு இட் வொர்க்ட் வித் அஸ். சொல்றப்பே அவ்வளவு அழகா இருக்கு. ஏன்னா ரசிச்சு சொல்றீங்க, அந்த ஒரு ஃபீல் பாண்ட் அழகா தெரியுது. எஸ், கமிங் பேக் டு ட்ரெய்லர்ல வந்து கடைசியா ஒரு ஷாட் எல்லாருக்கும் வந்து கூஸ் பம்ப்ஸ் ஏத்தி விட்டீங்க அந்த ஒரு கண்கள்லயே. அது எப்படி பிளான் பண்ணீங்க? இல்லை, அது ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது தான். ஸ்கிரிப்டில் ஆக்சுவலாக வந்து ஒரு இடம், இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம், கேப்டன் வந்து அந்த நேரத்தில் ரெஸ்ட்ல இருந்தாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக எதை பண்ணியோ கூட்டு போய் நடிக்க வச்சிருப்போம். இல்லைன்னா சரி ஏஐ பண்ணலாம், அந்த இடத்துக்கு ஜென்யூனிட்டியாக அது வைக்கணும். சும்மா ஒரு பிஸ்னஸ்க்கு இல்லை ஹைப்புக்காகலாம் பண்ணல, கதைக்கு தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான் வச்சிருக்கோம். ஓகே, ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய படங்கள்ல அவருடைய இது, ஏன்னா அவர் வந்தாலே பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்கிரீன்ல. சோ இது ட்ரெய்லர்லயுமே அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா ஆயிடுச்சு. அது பாக்குறீங்களா கமெண்ட்ஸ்ல எல்லாம்? இல்ல கண்டிப்பா அது இருக்கு. பட் அது என்ன, நம்ம ஜென்யூனா அதுக்கு கதைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கிறது ஒண்ணு இருக்கு. நம்ம ஒரு வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம வந்து அன்னெசரியா நிறைய பண்ணலாம் அப்படிலாம். இந்த கதையில இப்போ இந்த கதையை நீங்க எடுத்துக்கிட்டா தேவையில்லாத ஒரு சீன் கூட இருக்காது. ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி தான் இருக்கும். ஒரு கதை ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், ஒரு இடத்துல ஒரு மிட் பாயிண்ட்க்கு வரும், ஒரு இடத்துல வந்து முடியும். அதுக்கு இடையில தேவையே இல்லாத டிராவல் எதுவுமே இருக்காது. அப்படிலாம் பிளானே பண்ணது. எஸ், அண்ட் ட்ரெய்லர்ல நிறைய பேர் இன்னொரு விஷயமும் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது யானை அண்ட் இவருடைய லுக்கா இருக்கட்டும், டக்குன்னு பார்த்து கும்கி. அதே நிறைய கேட்டாங்க. கும்கிக்கு இதுக்கும் கம்ப்ளீட்டா சம்பந்தமே. யானை மட்டும்தான் சம்பந்தம். ஏன்னா எனக்கு இந்த படத்துல ஹீரோயினே கிடையாது. கும்கி வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாகனுக்கும் யானை பாகனுக்கும் அந்த ட்ரைப்ல இருக்க ஒரு பொண்ணுக்கும் உள்ள லவ் தான். அந்த கடைசியில எப்ப யானையை யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க லவ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. யானை கடைசியில அந்த இன்னொரு யானை வரும்போது அப்பதான் யூஸ் ஆகும். இதுல படம் ஃபுல்லா யானை மட்டும். யானை அண்ட் உங்களுக்கான அந்த ஒரு பாண்டிங் தான் படம் ஃபுல்லா. எனக்கும் யானைக்கும் எங்க அப்பாவுக்குள்ள பாண்டு தான் கதையே போகும். அப்படிதான் இருக்கும். ஓகே, அண்ட் அதுதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர் பார்த்து. யானைன்னு வந்தாலே இது ஆப்வியஸா எல்லாருக்கும் டக்குன்னு மைண்ட் அங்கதான் போயிருது.
அவங்க ஒரு மார்க் செட் பண்ணி Benchmark set வச்சிட்டாங்க. பண்ணிட்டாங்கல்ல. கும்கி யானைனா கும்கின்ட்டு ஹோப்ஃபுல்லி இந்த படம் நல்லா ஓடி அந்த செட்டை மாத்தி அந்த ஒரு சாயலை மறைக்கணும் அப்படின்னு மறைக்கதான் தெரியாது இப்போதைக்கு. யானையில பிரதர் உட்கார்ந்து லுக் பாத்தீங்கன்னா அது அப்படியே அங்க இருக்கிற மாதிரி ஆமா, correct, ஆமா. அது இன்னொன்னு என்னன்னா ஒரு தாடி ஆமா எல்லாருமே அந்த லுக் அந்த வில்லேஜுமே பாக்குறது கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கு. இதுல தாடி எல்லாம் பார்த்தா பாகன், இது ஆக்சுவலா பாகன் எல்லாம் கிடையவே கிடையாது, இவரோட பெட் அனிமல். பெட் அனிமல் ஓகே பாகன்லாம் கிடையாது, வீட்டுல வளர்த்துறாரு. வீட்டுல வளர்க்கறது. அதான் அந்த டைலாக்லயே எனக்கு சொல்லியிருப்பாரு. உண்மையாவே ஒரு ஆசை இருக்கு யானை வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும். பானை விக்கிற ஃபேமிலி யானை வளர்க்குறாங்க. யானை அதான் opening. ஒரு பானை பெரிய கோடீஸ்வரர் வளர்த்தா அது ஒரு பானை normal. வைக்கிற ஃபேமிலி யானை ஒரு- வளர்க்கறாங்கன்னா ஒரு- அது அங்கிருந்து அதான் அந்த எமோஷன். லோ மிடில் கிளாஸ் அதுக்காக கஷ்டப்பட்டு அதை எப்படி வளர்க்குறான், அதுக்காக அவன் எவ்வளவு கடன் வாங்குறான், அதை எப்படி பாத்துக்கிறான், அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு ஹியூமனுக்கும் ஒரு அனிமலுக்குமான ஒரு கதை. கனெக்ஷன் தான் இருக்கு. எஸ் கண்டிப்பா. அண்ட் வந்து ஆடியோ லான்ச்ல நிறைய விஷயங்கள் எமோஷனலா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அம்மாவுடைய அந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது உங்களை வந்து மக்கள் கிட்ட ஒப்படைக்கிறேன், அதாவது சினிமா பிறந்தோடனே நாங்க டிசைட் பண்ணிட்டோம் சினிமா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கப்ப உங்களுக்கு நிறைய விஷயம் பேரண்ட்ஸா சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் பண்ணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது சினிமாக்குள்ள போறதுக்காக. அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் சொல்லி தரல. அப்பா வந்து ஆன் டைமுக்கு போ, ப்ரொடியூசர்ஸுக்கு எந்த தொல்லையும் வைக்கக்கூடாது, என்ன வேலை சொன்னாங்களோ செய், டைரக்டர்ஸ் ஹீரோவா இரு, இது மட்டும் தான் சொல்லியிருக்காரு. மற்றபடி வேற எதுவும் அப்பா எனக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் சொல்லி தரல. ஜென்ரலா சொல்லி கொடுத்தது டிசிப்ளினா இருக்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க கத்துக்கணும், எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணு, இது மட்டும்தான் சொல்லி கொடுத்தாரே தவிர்த்து இப்படிதான் பண்ணணும் இதுதான் பண்ணணும் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நீனும் இதெல்லாம் பண்ணணும்லாம் சொல்லி தரல. இதுதான் தோராயமா சொன்னாரு. ஏன்னா அவர் வளர்ந்த எரா வேற, அவர் வளர்ந்த டைம் அண்ட் சுச்சுவேஷன் வேற, இப்ப நம்ம வர்றது வேற. ஸோ அந்த இதை நான் இப்ப இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, இப்ப நான் புதுசா தான் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணி வரணும். ஸோ அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீனும் அடிபட்டு மிதி வாங்கி பொறுமையா எந்திரிச்சு மேல வா, யூ லேர்ன் யுவர் ஓன் லெசன்ஸ், யூ பில்ட் ஃப்ரம் தட். அதுதான் அவர் சொன்னது. எஸ் பட் அந்த ஒரு லெஜெண்டரி நேம் இருக்கனால அது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸே ஆட் பண்ணியிருக்கும் இல்லையா உங்களுக்கு அதே ஃபீல்டுக்கு வரதுனால? கண்டிப்பாக இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமலாம் இல்லை, இப்ப அதே ஃபீல்டுன்ட்டு இல்லை, இப்ப இந்த இதே பேரை வச்சு நான் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இப்ப நான் வெளியே என் ஓன் பிசினஸ் போனாலும் என்னப்பா நீ விஜயகாந்த் பையன்ற இது கூட பண்ண மாட்டியா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா இடத்துலயும் வரும் எனக்கு. ஸோ இட்ஸ் நாட் லைக் பேர்டன் பார்க்கலன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அது என் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பா என்ன விட்டு போனாரோ அதை நானும் எங்க அண்ணனும் எடுத்து இப்ப நடத்தணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் நாங்க பாக்குறோம், இதை நான் பேர்டனா பார்க்கல. எஸ் அது ஒரு பெரிய நீங்க அதை ஏத்துக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு மக்களுக்காக. கண்டிப்பா. அண்ட் நீங்க இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க, அதாவது நிறைய பேர் பார்த்துட்டு அப்பாவை பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு, அது எப்படி இருக்கு? ஏன்னா அது நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா? ஆமா எனக்கு சீரியஸா தெரியல, நானும் கண்ணாடி முன்னாடி போய் பார்ப்பேன், எனக்கும் அப்பாவும் அந்த சாயலே இருக்காது. அண்ணனை நீங்க சொல்றீங்கன்னா கண்டிப்பா இருக்கு, ஆனா அண்ணனுக்கு நிறைய சாயல் அப்படியே அப்பா மாதிரி இருப்பாரு. லைக் ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு என்ன இதுன்னு எனக்கு தெரியல. நேச்சரா இருக்கிறத தவிர விட கண் இருக்கு, ஃப்ரேம்ல மானிட்டர்ல அது 100% தெரியும். நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன், அதனால எனக்கு தெரியாது. அதுல ஒரு ஷாட்ல திரும்புவாரு, ஒரு ஃபைட்ல அடிச்சுட்டு ஹை ஸ்பீட்ல திரும்புவாரு, டிட்டோ அப்படியே கேப்டன் சாரோட ஃபீச்சர் அப்படியே இருக்கும். ஓகே நீங்க போன்ல கேப்சர் பண்ணிருக்கீங்க. அப்படியா? அந்த மாதிரி நீங்க ரசிச்சு பார்த்த மொமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா ஃப்ரேம்ஸ்ல பார்த்துட்டு? அந்த ரெயின் எஃபெக்ட் ஃபைட் ஒன்று எடுத்தோம், அது அதுக்கப்புறம் இந்த யானை ஃபைட்ல எல்லாமே ஹை ஸ்பீட், கிட்டத்தட்ட ஹை ஸ்பீட் ஷாட்ல அப்பா மாதிரியே இருப்பாரு. அது ஒரு இது யானை ஃபைட் ரசிச்சுலாம் பார்க்க முடியாது, அது எப்படி எனக்கு என்னன்னா இவரை நைட்டு வரைக்கும் 5 யானைன்னே சொல்லல, அவர் ஏதோ ஒரு ஃபைட் எடுக்க போறாங்க வரோம், அவர் 2 வரைக்கும் என்ன எப்படி பிரதர் ஃபைட் என்ன லொகேஷன் பிரதர் வந்துருங்க பிரதர், டைம் மட்டும் கேட்பாரு, அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவுமே வராது. நான் பேப்பரை கொடுத்துட்டேன், என்கிட்ட ஃபைட் மாஸ்டர் கேட்கறான் இதெல்லாம் எப்படி எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டேன், வா சிஜி வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். இவங்க ஆக்சுவலா ஒரு யானையை சிஜிக்கு செஞ்சு வச்சிருந்தாங்க, சேஃப்டிக்கு ஒன்று செஞ்சு வச்சிருந்தாங்க, ஆனா அது சும்மா தான் இருந்துச்சு 4 நாளும். வந்தோடனே நான் என்ன சேஃப்டிக்கு வச்சு இவர் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாருன்னா ஆர்டிஃபிஷியலா இருந்தா கம்ப்ளீட்டா இவ்வளவு பெரிய இம்பாக்ட் வராது அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஷார்ட் இருந்தோடனே ஃபைட் மாஸ்டர் ஒத்துக்கல, அவன் சேஃப்டி பர்பஸ் கொஞ்சம் பார்க்கணும்ல, நீ ஒண்ணுமே சொல்லாத நீ இரு நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு பிரதர் நேராக வரீங்க காலில் கட்டுறீங்க, ஓகே பிரதர் என்கிட்ட காட்டவே இல்லை, பயத்தை காட்டவே இல்லை, போய் பண்ணாரு. பண்ணி முடிச்சோன்னா அடுத்த சட்டம் இல்லை ரோப் போடலாம், ரோப் போட்டு சேஃப் பண்ணலாம், ரோப்லாம் ரோப் போட முடியாது யானைக்கு, அதுவும் இந்த யானை 12 ஃபீட், இந்த யானை 12 இந்த அது பர்టిక్యులர் இந்த யானை 12 ஃபீட்,
அது வந்து அப்படி இருக்கும்போது ரோப்லாம் போட முடியாது. அது யானைக்கு மேலே நீங்கள் என்ன வச்சிங்கனாலும் யானையை வந்து நிற்காது. யானையோட மேலே நீங்கள் ஏதாவது ஒரு ஹெலிகாம் பறந்தால் கூட யானை நிற்காது. அந்தளவுக்கு சவுண்டுக்கு சென்சிட்டிவான ஒரு இது. உடனே பிரதர் நீங்கள் பண்ணுங்க, எப்படி பிரதர் இப்போ லைவாக பண்ணிடுங்க பிரதர்னு சொல்லிட்டு ஒயிட் ஷர்ட் நாங்களாம் சேஃபாக தான் இருந்தோம். பண்ணிட்டாரு. பண்ணி முடிச்சோடனே அதை பார்த்தோன்னே இதுக்கப்புறம் சிஜி கிடையாது, லைவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்த ஷாட்டே யானை 3 யானை 4 யானை 4 யானைக்கு கீழே வாங்க பிரதர்ன்றோம். அவருக்கு இப்படி மேலே வந்தாலும் இடிக்கும். அந்த மாதிரி ரொம்ப டஃப். பட் இது எல்லாமே சில பேர் சிஜி அவங்க ஏதாவது டச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைப்பாங்க. மேக்கிங் வீடியோ விடும்போது தெரியும் அதெல்லாம் ஒரிஜினல் அப்படின்ட்டு. இந்த படத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஆசை வந்திருக்கா யானை வளர்க்கணுன்றது? ஏன்னா உங்க வீட்டுல பெட்ட அப்பாக்கு இருந்தது. ஏன்னா அப்பா கல்லழகர் இதே மாதிரி யானை கூட லிஸ்ட் அம்மா கிட்ட வந்து சொன்னாங்க, வீட்டுல இடம்லாம் செட் பண்ணிவே யானை எடுத்துட்டு வரேன்ட்டு. அப்பயும் இதே பிரச்சனை தான், யானை அலோடு இல்ல. நானும் இதே படத்தை முடிச்சுட்டு வந்து சொன்னேன், அம்மா யானை எடுத்துட்டு வரேன், அந்த 2 வண்டியை தூக்கி வெளியே போடுங்க, யானையை உள்ள விட்டுருவோன்ட்டு. ஏய் சும்மா ஏதாவது பொண்ண சாப்பிடுச்சிடும் அப்படின்னாங்க. ஆனா அதே சேம் யானை அங்கேயே வச்சிருக்கணும். சீக்கிரமா யானையோட ஒரு இன்டர்வியூ பண்றோம். நான் ஆடியோ லான்ச்சுக்கே யானையை கூப்பிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஆடியோ லான்ச்சு யானையை மணியனை வச்சு பண்ணுவோம், நல்லா இருந்திருக்குமே. ஆமா சீரியஸா ஒரு ஐடியா, சீரியஸா சீரியஸ் காரெல்லாம் அண்ணனை வச்சுட்டு யானையில ஏறிவாங்க முடிஞ்சு போச்சு. இல்ல அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி. பாகன் இல்லாமலே கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அந்த பாகன் தான் கண்ட்ரோல் வச்சிருப்பான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாகன் இல்லாமலே கண்ட்ரோல். அந்த இது வந்து அந்த நடந்து வந்ததுதான் அது ஒரு சீக்வன்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் நடந்து வரணும். அது கரெக்டா பாகன்னு சொன்னார், இந்த காலில் இப்படி மிதிங்க, அதை பண்ணுங்க, 2த்துலயும் மிதிச்சா நின்றுனார். சரின்ட்டு மிதிச்சா அது பாட்டு போகுது. எனக்கு எந்த காலில் எதுவும் மிதிக்கணும்னு மறந்துச்சு. ஏன் நில்லுன்னா டப்புன்னு நின்றுச்சு. ஏன்னா அது சொன்னாரு, ஏதோ ஒரு காதுல ஒரு மாதிரி மிதிச்சா அது பாகனுக்கு பொசசிவா இருக்கும் இல்லையா உங்க பாண்டிங் பார்த்து. அவரே சொல்றாரு, அவரும் நானே வரேன் சென்னைக்கு, என் மணியும் கூடயே நான் இருந்துக்கிறேன், நீங்களே எடுத்துட்டு போங்க, நான் கூடயே இருக்கேன், நானே பாத்துக்கிறேன் உங்க கூட அப்படின்ட்டாரு. ஓகே நைஸ். ஆக்சுவலி ஒரு அழகான ஒரு பாண்டிங் உருவாயிருக்கு. கியூட் அண்ட் சூப்பர். அதாவது இந்த படம் அப்படின்னு வரப்ப கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் பண்றீங்க இல்லையா? சோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதாவது இதுக்கப்புறம் நீங்க வந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் சிலது மிஸ் பண்ணதா அந்த மாதிரி எல்லாம் இருக்கா? முன்னாடி இருக்கு நிறைய ஸ்கிரிப்ட், நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டு நான் சொல்றேன்னு கேட்டு வச்சிருந்தேன். பிகாஸ் இந்த சசி சார் ப்ராஜெக்டுக்காக. ஸோ அதெல்லாம் பண்ணணும்னு வச்சிருக்கேன். ஹோப்ஃபுல்லி அந்த டைரக்டர்ஸ் திருப்பி யார்கிட்டயும் அது ஒர்க் பண்ணாமலையோ இல்லை யார்கிட்டயும் கொடுக்காம இருந்து திருப்பி என்கிட்டயே வந்து 100% பண்ணலாம்னு இருக்கு. சில ஸ்கிரிப்ட்ஸ் ஓகே சொல்லி வச்சிருந்தது இருக்கு. ஸோ நமக்கு ஓகே பண்ண சொன்ன அதுதான் இல்லை, அதெல்லாம் கேட்பது உங்கள் கடமை மாதிரி கொடுப்பது உங்கள் உரிமை. ஓகே. அதாவது இன்னொரு விஷயமே இப்ப ரீசெண்டா பேசப்படுறது என்னன்னா ரமணா 2 அது வந்து வந்தா நல்லா இருக்கும், வரப்போகுது அப்படின்ற விஷயம்லாம். சோ அது உங்களுக்கு கண்டிப்பா க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா நானும் வந்து ரமணா வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேன் பாயா பார்த்த படம். அதை ரீமேக் பண்ணணுமா, நடக்குமா, நடந்தா நல்லா இருக்குமான்லாம் யோசிச்சிருக்கேன். அப்பா கிட்டே கேட்டிருக்கேன், இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னதுக்கு அப்பா தான் அப்போ ஒரு ஐடியா கொடுத்தாரு. இதே ஈஸியா நீ ரீமேக் பண்ண முடியும். இந்த மத்த படம்லாம் ரீமேக் லைக் பார்ட் 2 இல்ல 3 அப்படிலாம் போனா மத்த படம்லாம் கொஞ்சம் மேபி பண்ண முடியுமா, ரமணா பண்ண முடியும். எப்படின்னு அதுலதான் 5 பசங்க இருக்காங்க. அந்த 5 பசங்கள்ல இருந்து ஒருத்தன் பெரியவனா நான் நினைச்சு நீ அங்க இருந்து கதையை எப்படி வேணா கொண்டு போலாம் அப்படின்னு. கரெக்ட் அப்படின்னு. அப்பாவோட ஐடியா இது லைன் சொல்லிருக்கலாம் முடியும். வேலையே முடிஞ்சிருச்சு. நீங்க சொல்ல அவர்கிட்ட முருகதாஸ் சார் கிட்ட இன்டர்வியூ மூலமா சொல்லிடுவாங்க. டைரக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, லைன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்ல சூப்பர். ஏன் நீங்க சொல்லாம வச்சிருந்தீங்க? சொல்லாம வேணாம், சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான். சாரே சொல்லி கேட்டு சொல்லணும் இருக்குமா? நம்மளே எவ்வளவு யோசிக்கிறோம், ரமணா எடுத்தா சார் எவ்வளவு யோசிச்சிருப்பாரு. ஜஸ்ட் ஒரு நார்மல் நானும் அப்பா உள்ள கான்வர்சேஷன். இதுதான் எடுத்து ஆகணும்னு கிடையாது. முருகதாஸ் சாருக்கு எவ்வளவோ ஐடியாஸ் இருக்கும், இதுதான் மெயின் ஐடியாவேன்றது கிடையாது. அவர் சும்மா ஜெனரலா சொன்னது அப்பா மேபி உங்களுக்கு பண்ணணும்னா இது ஒரு பாயிண்டா இருக்கலாம் பண்றதுக்குன்னு தான் சொன்னாரு. சூப்பரா இருக்கே. ஓகே, ஒரு சின்ன செக்மெண்ட். ஓகே, அப்பாவுடைய படங்கள் சொல்றேன், நீங்க வந்து உங்களோட ஃபேவரட் எது அப்படின்றது சொல்லணும். ஓகே, ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். ஓகே, கேப்டன் பிரபாகரனா இல்ல சின்ன கவுண்டரா? கேப்டன் பிரபாகரன். ஓகே, கேப்டன் பிரபாகரனா வானத்தை போல? கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரனா நரசிம்மாவா? நரசிம்மா. நரசிம்மாவா அம்மன் கோவில் கிழக்காலே? அம்மன் கோவில் கிழக்காலே. அம்மன் கோவில் கிழக்காலே ஆர் சொக்கத்தங்கம்? அம்மன் கோவில் கிழக்காலே. அம்மன் கோவில் கிழக்காலே ஆர்
சத்ரியன். சத்ரியன். சத்ரியன் or ரமணா? ஓ ட்ரா. சார் நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா ட்ரா தான். ட்ரா தான். சார் நீங்க என்ன 3 பேர் ஏதாவது ஒருத்தர் ஏதாவது சொன்னீங்க? ரெண்டுமே ஈக்குவலான வெறித்தனமா இருக்கிற மாதிரி ரெண்டுமே பெஞ்ச் மார்க். ஏதாவது நீங்க சொன்னதுலயாவது ஏதாவது ஒண்ணு இருக்கும். இன்னைக்கு சத்ரியன் போட்டாலும் உட்காந்து ரெண்டு கண்ணு மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா அது வாய்ப்பே இல்லை. சத்ரியன் நீங்க பாத்தீங்கன்னா அதுல அப்பா வந்து அவரோட டவுன்லயும் இருக்கும், அவரோட பீக்லயும் இருக்கும். லைக் அவர் எங்க அந்த திமிர்த்தனமா வர்றது வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். அது பிரேக் டவுன் ஆகி ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருக்கு திருப்பி மேல வர்றதும் பயங்கரமா இருக்கும் அந்த படத்துல. ரமணாலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலா இருப்பாரு. அவர் ஹாப்பியா இருக்கிற இடமா இந்த பசங்களோடயும் பிளாஷ்பேக்ல ஒய்ஃபோட மட்டும்தான். மிச்சம் எல்லா இடத்துலயும் ஒரு கோவம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ரெண்டுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான இருக்கு. ஓகே, இந்த மாதிரி இன்னொரு சின்ன செக்மெண்ட், அதாவது மோஸ்ட் கூகுள்டு திங்ஸ் அபவுட் அப்பா. ஓகேவா? கேப்டன் ஒன் மேன் ஆர்மி கலைஞர், இந்த ஒரு விஷயம் அடிக்கடி சர்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, சோ இது கேக்குறப்ப உங்களுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுன்னா? கேப்டன் ஒன் மேன் ஆர்மி கலைஞர். கலைஞர் as in like an actor. யா. ஆமா, ஐ மீன் நான் நல்லா தான் இருக்கு. பட் அப்பாவே சொல்லியிருப்பாரு, நான் இன்னும் அவ்வளோ பெருசா நடிக்கலாம் மாட்டேன்டா, என்னோட நிறைய ஆக்டர்ஸ் நல்ல பெட்டர் ஆக்டர்ஸ் இருக்காங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்ட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் as a kid எனக்கு அப்பா தான் ஹீரோ. எஸ். கேப்டன் மலேசியா ப்ரோக்ராம். ஓ, அதாவது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஒரு விஷயம், இப்பயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அது. ஆமா கண்டிப்பா. ஏன்னா இப்ப யாருனால முடியும்? எல்லா ஆர்டிஸ்டையும் திரட்டி இங்க இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் ஒரு ஈவெண்ட்டை முடிச்சுட்டு திருப்பி கூப்பிட்டு வர்றதுக்கு அந்த அந்த பவர் வந்து அப்பா கிட்ட தான். பவர் as in லைக் அவர் ஒரு அன்பால எல்லாரையும் கூப்பிட்டாரு. அவர் மேல வச்சிருந்த பாசத்தினால எல்லாம் வந்தாங்க. இப்போ நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளேயே இருக்கு. லைக் யார் யாரு என்னென்ன ஜென்ரலாவே நம்ம சினிமா ஒண்ணு விடுங்க, ஒரு எங்க போனாலும் ஒரு சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட், எதுக்கு நாம கூப்பிட்டா நான் போகணும், அவங்க என்ன பெரியவனா, ஸ்கூல்ல இருந்தோ எங்க இருந்தோ அந்த இது ஸ்டார்ட் ஆகாது. பட் அந்த டைம்ல அது இல்ல, அந்த ஈகோ இல்லாத ஒரே பர்சன் அப்பாவா தான் இருந்தார். இல்ல யாருமே டுவர்ட்ஸ் அப்பா கிட்ட ஈகோவும் இல்ல, எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணாங்க. அதனாலதான் சாத்தியமாச்சு. கேப்டன் ஹெலிகாப்டர் ஸ்டன்ட்ஸ், இதுவும் அதிகமா சர்ச் பண்ணிருக்காங்க. ஸ்டன்ஸ்ல ஒரே ஒரு ஸ்டண்ட், அந்த கருப்பு நிலால அப்பா ரோப் போடாம தொங்கிட்டு போயிருப்பாரு. ஸோ ஹெலிகாப்டர்ல அது அப்பவே பண்ணிட்டாரு. அது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்டண்ட், ஐ மீன் டில் நவ். ஏன்னா ரோப்பே போடல, ரோப் போடாம அந்த ஹெலிகாப்டர்ல தொங்கிட்டே ஒரு கையில தான் தொங்கிட்டு இருப்பாரு, ஒரு கையில ஃபைட் பண்ணணும், பஞ்ச் பண்ணணும் கேமரா, ஏன்னா அவர் மேல ஃபோக்கஸ் இருக்கும். அது என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 minutes ஃபிளைங்லேயே இருக்கும். கரெக்டா அதை ஏறதுக்கு முன்னாடி சரி ஓகே நாங்களும் இருந்தோம். சின்ன பசங்க நினைவில் அம்மா சொன்னாங்க இதை. குஷ்பு மேடம் எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க அந்த சைட்ல. அப்பா அந்த சைடு அங்க எங்களை யாருமே போகல, ஒன்னும் இல்லை நீங்க எல்லாரும் கிளம்புங்கன்ட்டாரு, எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்ட்டாரு. எங்களையும் வந்துட்டு ஓகே நீங்க கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ 10 நிமிஷத்துல ஷூட்டிங் முடிச்சிருவேன், நீங்க ஃபர்ஸ்ட் போயிருங்க, நான் டேரக்டர் பேசிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாரு. ஷார்ட் எல்லாம் முடிச்சு இறங்கி வந்தவொடனே டேரக்டர் அப்பா கூப்பிட்டு சொன்னாரு, இது நான் பண்ணேன்னு சொல்லாதீங்க, டூப் பண்ணாங்கன்னு சொல்லிடுங்கன்ட்டு வந்துட்டாரு. ஓகே, அம்மா அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி யானை இந்த கதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா நினைச்சதெல்லாம் எதுவும் இல்லை? அதெல்லாம் என்கிட்ட அம்மாவும் சொன்னதில்லை, அப்பாவும் சொன்னதில்லை. அதான் ஆடியோ லான்ச்லயே அண்ணன் சொல்லியிருப்பாங்களே, மேல இருந்து குதிக்காதன்னு யோசிக்கிறது கூட நான் பண்ணிட்டேன். அன்னைக்குதான் அப்பா சொன்னார், நீ ஏன் இதை பண்ற, நானே நீங்க பண்றீங்கல்ல, அப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல, அப்ப நானும் பண்ணலாம்லன்னு அன்னைக்குதான் கேட்டேன். அதையோட அப்பா அன்னைக்கு விட்டாரு, அதுக்கப்புறம் கேட்கறது இல்ல. அப்பா அம்மா வந்து அப்பாவே பார்த்தவங்க. சோ நான் பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அப்பாவை தாண்டி நான் என்ன பண்றேன். ஓகே, அடுத்தது கேப்டன் பிரபாகரன் மூவி, இன்னுமே அது சர்ச் பண்ணி அதிகமா பாத்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹீரோஸ்க்கு வந்து 100th மூவி வந்து பெருசா போனது இல்லை. அது 100 நாளா 150 நாளா தாண்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மூவி. அண்ட் அந்த டைம் வீரப்பன் இருந்த காட்டுல போய் அப்பா ஷூட் பண்ணது. அவர் இருக்காரு, அவருக்கு வீரப்பனுக்கு நல்லா தெரியும் அப்பா அங்க வந்து ஷூட் பண்றாருன்ட்டு நான் கேள்விப்பட்டது. அவரு ஷூட்டிங்க தள்ளி இருந்து பார்த்திருக்காரு, இது நடக்கிறத பார்த்துட்டு சைலண்டா போயிருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை, அவர் பாட்டு பார்த்துட்டு போயிருக்காருன்றது கேள்விப்பட்டு. ஏன்னா அந்த மன்சூர் அலிகான் சார் பண்ண கேரக்டர் வந்து வீரப்பன் கேரக்டர். சோ அவருக்கு தெரியும், அது அவங்களதான் காட்டுறாங்க, அப்பா அவரை அடிக்கிறது அவர் பார்த்திருக்காரு, ஆனா எதுவுமே சொல்லல, அப்படியே போயிட்டாரு. சோ எஸ், அடுத்தது கேப்டன் கோட் சீன். ஓ ஆமா, இது எனக்கு தெரிஞ்சதுதான் அப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஏஐயா பண்றது. இட் வாஸ் first time watching Appa on screen. It was a good thing to see. Okay. And Captain Padma Bhushan Award.
ஐ மீன் அது வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட், வெரி ஆனரபிள் டைட்டில். என்னால் போக முடியல, அந்த ஒரே ஒரு வருத்தம் தான் எனக்கு. நான் இங்கே ஷூட்டிங்கில் இருந்தனால என்னால் அங்கே போக முடியல. பட் ஐ எம் சூப்பர் ஹாப்பி ஃபார் தட். ஓகே, ஆஸ் அ ஆக்டரா நீங்க இவர்கிட்ட பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ற குவாலிட்டிஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் அவரோட சஜஷன் சொல்லுவாரு கேட்டா. இன்னொன்னு நம்ம அந்த ஷார்ட் முடிஞ்சிச்சுன்னா வந்து இப்படி பண்ணிருக்கலாமா, இல்ல நான் ஒரு ஒன் மோர் போறேன், அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். இது வரைக்கும் ட்ரெய்லரை நான் பார்க்கணும், டீசரை நான் பார்க்கணும், படத்தை பார்க்கணும் என்கிட்ட கேட்டதே கிடையாது. நான் தான் வாண்டடா கொடுப்போம், பிரதர் வாங்க பிரதர். அது டைமிங் எவ்வளோ நேரம் எடுத்தாலும் சரி, ஒரு பாட்டு நடிச்சுட்டு நம்ம பேக்கப் சொல்ற வரைக்கும் போதுமா இருக்க வாங்குறது ஒரே ஒரு விஷயம் தான். நிறைய ஃபைட் சீன்லாம் முடியும் போது இமிடியேட்டா அடுத்த நாள் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் எய்ட்ல 2 பெரிய ஃபைட் பண்ணாங்க. ரெண்டு பெரிய ஃபைட்டுமே ஃபர்ஸ்ட் எய்ட்ல எடுத்தேன். 9 நாள் ஃபைட் தொடர்ந்து ஃபைட் மட்டும் தான் எடுத்துருக்கேன். அதெல்லாம் சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. முடியும் பிரதர் டாக்கி போங்க, அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா எனக்கு மழையில பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதால ஃபைட்டை ஃபர்ஸ்ட் முடிக்கலாம் அப்படின்னு அப்படி பண்ணி மழை வந்துருச்சு. அது ரைன் எஃபெக்ட் ஃபைட்டா மாத்தணும். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஹீரோ கூட ஒரு ஒர்க் பண்ற ஃபீலே இல்ல. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஃப்ரெண்ட்ஸா போவோம்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி தான் போச்சு. ரம்யா மேடம் நேத்து ஆடியோல சொல்லிருப்பாங்க, 2 பேரும் தான் வெயிட்டிங்ல லாங் டைம் போனாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஓகே, நாங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கே ஒரு நாள் கால் பண்ணினா எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். சீரியஸ்லி எனக்கே ஒரு சடனா பிஸியா இருப்பாரு. நானே கால் பண்ணி என்ன ஷூட்டிங் முடிச்சோன்னா ஓகே அப்படின்னு. ஓகே, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆயிருக்கு உங்களுக்குள்ள. சூப்பர். அண்ட் சார், இப்போ உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸா நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா, ட்ரெய்லர் படம் எல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? படம் அது டைரக்டர் யாருக்குமே காமிக்கல. பிரதர் பாக்கலன்ட்டாரு, எங்களுக்கு யாரும் காமிக்கல. நீங்க பாக்கலையா? நான் டப்பிங்ல பார்த்ததான். படமா டப்பிங்ல பார்த்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ரிவ்யூவா அது தெரிஞ்சிரும். அதாவது நீ அந்த படத்தோட ரிவ்யூலாம் உங்களுக்கு போயிடுச்சுனா ஃபுல் பிக்சர்ஸ் நிறைய பேர் போடுறாங்க. அது ஓகே, பட் அது நம்ம பட் அது தெரியும். நம்ம வந்து ஒரு வேளை எடுத்திருக்காரு, நம்ம சீன் வச்சிருக்காரா இல்லையான்னு தெரியும். ஸோ த்ரோட் எங்கேயுமே ஃபர்ஸ்ட் நாள் எடுத்து அந்த இது கூட நம்ம ஆண்டி சாங்ல வச்சிருந்தாரு. அது கூட அந்த சாங்ல பார்த்து அது தேவையில்லாம எடுத்த மாதிரி யாருமே எடுத்த மாதிரி தெரியல. அங்கே வந்துட்டு இந்த ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படிதான் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோம்ட்டு. ஓகே, அதாவது ஒரு நல்ல பேர் கொடுக்கும். அதாவது நம்ம ஒரு சீன் 2 சீன்ல வரப்போ ஓகே இது தெரிஞ்சிடும், நம்ம ஒரு ஆர்டிஸ்டா தெரிஞ்சிடும், ஒரு சந்தோஷம் ஒன்று கொடுக்கல. அப்படியே எதுக்கு எந்த சீன் எடுத்துன்னு ஃபுல் படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஆமாம், உண்மையில் ஆக்சுவலா வந்து எனக்கு அன்னைக்கு ஷார்ட் இல்லைனாலுமே காலையில் இவங்க 7 மணிக்கு கிளம்பி போயிடுவோன்ட்டு. ஒரு 15-20 நாள் வந்துட்டு சாயந்தரம் 9 மணினா இருப்பாரு. ஆனால் என்ன போல அப்படின்னா அந்த முடிச்சுட்டு தான் வருவேன்ட்டு. ஃபுல்லாக அங்கே இருக்கவன்ட்டு. அப்புறம் அந்த ஈவினிங் டைம்னா பிரதர் ஒரு ஸ்நாக்ஸ் வந்துடும். யூனிட் வந்துட்டு அதை பார்த்துட்டு அது பெருமையா, அதாவது கேப்டன் அதை பத்தி நம்ம பார்த்ததில்ல. பட் அது நிறைய மீடியாவில் பார்த்துக்க முடியாது. கேரவல் உட்கார மாட்டாரு, அந்த அடிபட்ட அந்த அதெல்லாமே பிரதர் சாமி. அதாவது அந்த பிரதர் ஒன்றும் ஆகலையே வந்துட்டு அந்த அவ்வளோ மொட்டை பயங்கரமான வெயில் ஒரு ஏரிக்குள்ள. அது அடுத்த நிமிஷமே கேரவன் உள்ளது அதெல்லாம் இல்லை. அப்படியே அங்கே வந்தாங்க இல்லையே. அப்புறம் ஒன்றும் இல்லை, நாங்களாம் இந்த மண் இருக்கிற இடத்துல கொடையில் நிற்போம். அப்படியே டீப் அதுல வந்து எப்படின்னா அங்க அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட். அண்ணன் வண்டியே ஷூட்டிங் வந்து ஒரு ஏரிக்குள்ள வச்சிருக்கோம், சாரி டேம்குள்ள இருக்கு. அவன் வந்து என்ன பண்ணிட்டான், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டயர் மாற்ற ஒரு ஏரியாவை அவன் ஒருத்தன் உட்காந்து காட்டிட்டு இருக்கான். மாட்டினார். எவ்வளவு உங்க காருக்கு வாங்கினாங்க? சும்மா வந்து மாற்றில் அதை செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணா இப்படி போங்க இப்படி போங்க. 2000 ரூபாய். ஒரு கார் வந்தா இழுத்து விடுறது. ஒரு கார் வந்தா இழுத்து விட்டுவா 2000 ரூபாய். கரெக்டா தான் போயிருந்தேன். மாட்டுது எல்லா காரும் ஒரு டிராக்டர் ஒரு கை கேட்கலாம். அங்க போகாதீங்க அப்படின்னு. ஓ, அவன் உள்ளூர் கர்நாடக இங்க போனா அடுத்த செகண்ட் அங்கிருந்து வேன் வண்டியோட வந்தாங்க. அடுத்த செகண்ட் வரானுங்க, எடுத்துட்டு 2000 ரூபாய். நானும் வந்து உட்காந்து பாக்குறேன், பரவாயில்ல இவ்வளவு பெரிய ஹெல்ப்பிங் வேண்டாம். அப்புறம் அசிஸ்டன்ட் என்னடான்னு கேட்டா, சார் 2000 அண்ணம்மா கார் மாட்டணும்னு தான் சொல்றானுங்க. 2000 ரூபாய் சார்ஜ் ஆகும் சார் அப்படின்றாங்க. அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு ஒரு லட்சாதிபதி ஆயிருப்பாரு. கண்டிப்பா பெரிய லட்சாதிபதி ஆயிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டேம் தான் அது. மொட்டை வெயில் பாவம். அதெல்லாம் நார்மல் வெயிலோட நீ டேம்குள்ள அந்த கொஞ்சம் தண்ணி. கேரளா வெயில் வேற மாதிரி பயங்கரமா இருக்கும். கேரளாவோட வெயில் உங்களால கம்ப்ளீட்டா நம்மளால அந்த குளிர் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த வெயில் தாங்க முடியாது. அப்படியே முடியாது. எஸ், சூப்பர். அதாவது ஒரு ரொம்ப அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்கீங்க. அவுட்டோர்ல நம்ம சின்ன சின்ன ரோல் பண்ணி இதுல அவுட்டோர்ல ஒரு ஃபேமிலிக்குள்ள இருந்து டிராவல் பண்ண மாதிரி தான். கஸ்தூராஜா சார் ஆகட்டும், அந்த தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு. இன்னுமே எனக்கு மந்த்லி ஒன்ஸ் ஃபோன் பண்ணுவாரு. அப்புறம் என்ன பண்றீங்க, அவர் பெரிய லெஜண்ட், நம்மளை கூப்பிட்டு பேசணும் இருக்கிற அந்த மாதிரி எல்லாருமே சொல்லணும்ட்டு. எல்லாருமே அதோட முறையில தான் இன்னமும் பேசிருக்காங்க. மாப்பிள்ள ஒரு குடும்பத்தை உருவாக்கி
கிட்டத்தட்ட அப்படிதான். எஸ், நீங்க வந்து மணியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் இப்ப அதிகமா வந்திருக்கல மிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்? இருக்குதான், பட் மணியன் என்னோட பிஸி ஆயிட்டாப்ல, அவர் பிஸி. நிறைய ஷூட்டிங் போயிட்டாப்ல. சரி, நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டேன். கேரளா போனா மேபி பாத்துருவாங்க. கண்டிப்பா. ஓகே, ஆனா எத்தனை நாள் கழிச்சு பார்த்தாலும் அதே மாதிரியான ஒரு அன்பு இருக்கு. யானை மறக்காது. யானை மறக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல பார்த்தேன், செகண்ட் ஷெட்யூல்ல செகண்ட் ஷெட்யூல் எவ்வளவு ஒரு 3 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு போனோம். என் வண்டியை பார்த்தோன்னே சவுண்ட் விட்டுச்சு. அது கரெக்டா ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல ஒரு ஃபீமேல் யானை அந்த ஃபைட்ல பார்த்தேன். லாஸ்ட் ஷெட்யூல் பாக்குறேன், அது என்ன பார்த்தோன்னே டான்ஸ் ஆட வீணா. ஓகே, நைஸ், சூப்பர். ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி இன்டர்வியூ எடுத்த மாதிரி இருக்கு. தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி மக்களும் அழகா அந்த படத்தை ரிசீவ் பண்ணிக்கணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் டீம். தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.